வணக்கம். நான் உங்கள் மோகனா. திங்கட்கிழமை 1/9/2025 மாலை மலர் செய்திகள். ரஜினி அவர்கள் ரகசியம். ஆன்மீகம். ஆண்டவன் சொல்றான், அருணாச்சலம் முடிக்கிறான். தந்தையிடம் அடி வாங்கி வாங்கி உடம்பே மரத்து போனது. சிவாஜிராவ் அவர்கள் செய்த சேட்டைகளையும் குறும்புதனங்களையும் அவரது அண்ணி கலாவதி அவர்கள் பொறுத்து கொண்டார். சிவாஜிராவ் எவ்வளவு பிடிவாதம் பிடித்தாலும் அதை பற்றியெல்லாம் அவர் கவலைப்படாதே கிடையாது. சிவாஜிராவை தனது மூத்த மகனாக நினைத்து வளர்த்தார், பார்த்து கொண்டார். தனது கணவருக்கு உறுதி அளித்தபடி சிவாஜிராவ் அவர்களை எதிர்க்கும் கண்டிக்காமல் பாசத்தை கொட்டி வளர்த்தார். அண்ணி கலாவதி அவர்கள் எந்த வேலை சொன்னாலும் அதை தட்டாமல் செய்யும் வழக்கத்தை சிவாஜிராவ் அவர்கள் வைத்திருந்தார். ஆனால் எதை செய்தாலும் அதில் பணம் சுருட்டுவதில் சிவாஜிராவ் அவர்கள் கண்ணும் கருத்துமாக இருப்பார். ரேஷன் கடைக்கு சென்று அரிசி சர்க்கரை வாங்கி வா என்று அண்ணி சொன்னாலும் கூட அதிலும் கமிஷன் பார்க்க நினைப்பார். ஒரு கட்டத்தில் சிவாஜிராவ் அவர்கள் வீட்டில் பணத்தை திருடவும் செய்தார். பணம் கையில் கிடைத்தும் பள்ளிக்கு கட்டடித்துவிட்டு சினிமா பார்க் என்று நண்பர்களுடன் ஊர் சுற்றும் பழக்கத்துக்கு அடிமையானார். அவரை திருத்த ரணோஜிராவ் கடுமையான தண்டனைகளை கொடுத்து பார்த்தார். பெல்ட்டால் அடிவெடுத்து இருக்கிறார். அப்போது எல்லாம் அண்ணி கலாவதி அவர்கள் மனம் மிகவும் கஷ்டப்பட்டு சிவாஜிராவுக்கு அறிவுரைகள் சொல்வார். ஆனால் நண்பர்கள் சேர்க்கையால் சிவாஜிராவின் நடவடிக்கைகள் அவ்வளவும் எளிதில் மாற்றங்கள் வந்துவிடவில்லை. முரட்டு குணம் கட்டுப்படுவதற்கு பதில் நாளுக்கு நாள் அதிகரிக்கவே பெற்றது. இது பற்றி ரஜினி அவர்கள் பல தடவை பல பேட்டிகள் உண்மையை மறக்காமல் தகவல்களை வெளியிட்டு இருக்கிறார். அவர் அளித்த ஒரு பேட்டியில் கூறியிருப்பதாவது: தவறான சவகாசம் காரணமாக படு முரட்டு பயலாக வளர்த்த போது பெங்களூர் ராமகிருஷ்ணா மிஷன் ஸ்கூலில் சேர்த்து விட்டனர். அதைத் தொடர்ந்து எனக்குள் கொஞ்சம் நிதானம் வந்தது. அங்கே தான் எனக்கு கடவுளை பற்றிய தெளிவான அறிமுகம், தியானத்தோட மகிமை எல்லாம் தெரிந்தது. பள்ளிக்கூடத்தை நடத்திய துறவியான ராமச்சந்திர மகராஜ் எனக்கு எவ்வளவோ அறிவுரைகள் சொன்னார், ஆதரவும் கொடுத்தார். ஆனால் விதி யாரை விட்டது? திரும்ப திரும்ப என் அப்பா மனசு புண்படும்படி சில விஷயங்கள் நடந்தது. தப்பான சில நண்பர்கள் தூண்டுதல்களால் சிக்கலில் மாட்டி கொள்வேன். ஒரு முறை ரோட்ல போன ஒரு பெண் எங்களை அவமானப்படுத்தி விட்டால் கோபத்தில் அவளை முறைத்து பார்த்து பின்தொடர்ந்து சென்றோம். அந்த பெண் போலீஸ் நிலையத்தில் புகார் கூறினாள். இதனால் ஒரு நாள் முழுக்க முழுக்க போலீஸ் நிலையத்தில் உட்கார்ந்து இந்த கசப்பான அனுபவம் கூட என் வாழ்க்கையில் நடந்திருக்கிறது. இவ்வாறு கூறியுள்ள ரஜினி அவர்கள் என்ற சிவாஜிராவ் பல தடவை தன்னை திருத்திக் கொள்ள நினைத்தது உண்டு. ஆனால் ஒவ்வொரு தடவையும் வேதாளம் மீண்டும் முழுங்க மரம் ஏறுவது போல சிவாஜிராவின் நல்ல குணம் கெட்ட குணமாக மாறுவது அடிக்கடி நடந்து கொண்டே இருந்தது. சிவாஜிராவ் அவர்கள் வெளியிடங்களை தகராறு செய்வதை குறைப்பதற்காக அவரது வீட்டார் வேண்டாத தெய்வம் இல்லை. ஆனால் எந்த பலனும் கிடைக்கவில்லை. சத்யநாராயணன் அவர்கள் கூட பல தடவை சிவாஜிராவை கண்டித்து அடித்திருக்கிறார். அப்படி இருந்தும் சிவாஜிராவ் தனது விளையாட்டு குணத்தையும் முரட்டு குணத்தையும் மாற்றிக்கொள்ளவே இல்லை. குடும்ப சூழ்நிலையை முழுமையாக புரிந்து கொண்டு அந்த வயதில் வீட்டில் பணம் எடுக்கும் பழக்கத்தை வளர்த்து வந்தார். ஒரு நாள் அத்தியாவசிய மளிகை பொருட்கள் வாங்க வைத்திருந்த பணத்தை சிவாஜிராவ் அவர்கள் எடுத்து விட்டார். அன்று அவருக்கு வீட்டில் கடுமையான அடி விழுந்தது. இது பற்றி ரஜினி அவர்கள் கூறுகையில், 10 வயது பையனை தாங்க முடியாத அளவு உதை வாங்கி இருக்கிறேன். ஒரு பொருள் வேணும்னா என் மனதில் தோன்றிவிட்டால் அந்த பொருளை வாங்கி தரும் வரை பிடிவாதமாக கேட்பேன். எனக்கு வாங்கி தராவிட்டால் பயங்கரமாக கலாட்டை செய்து விடுவேன். நான் செய்யும் கலாட்டாவை பார்த்து மீண்டும் அடி விழும். தரதரவனை இழுத்து சென்று சூடு கூட போட்டு இருக்கிறார்கள். திருந்தவே இல்லை. அடித்தால் அழுது கொண்டே போய் படுத்து தூங்கி விடுவேன். பிறகு எழுந்து பழைய பிடிவாதம் என்னை விட்டு நீங்கி இருக்கும். அதே சமயத்தில் வேறு ஒரு விஷயத்துக்காக அடம்பிடிக்க ஆரம்பித்து விடுவேன். என்ன அறியாமலே இது நடந்தது. மீண்டும் அடி விழும். 12 வயதில் எல்லாம் எனக்கு அடி வாங்கி வாங்கி உடம்பே மரத்து போய்விட்டது. அரவணைப்புக்கு பதில் அடி விழுந்ததால் எனக்கு முரட்டு குணமும் பல மடங்கு பெருங்கி போனது என்றார். இவ்வாறு சிவாஜிராவ் அவர்கள் தொடர்ந்து அட்டகாசம் செய்தாலும் அவரது அண்ணன் சத்யநாராயணன் ராவும் அண்ணி கலாவதி அவர்களும் அனைத்தையும் பொறுத்து கொண்டனர். தம்பிக்காக சத்யநாராயண ராவ் தன் படிப்பை பாதியில் நிறுத்தினார். வேலைக்கு சென்றார். பிறகு அரசு பணியில் சேர்ந்தார். என்றாலும் அவரது வருவாய் குடும்ப செலவுகளுக்கு போதுமானதாக இல்லை. ஆனால் அது பற்றி கவலைப்படாமல் சிவாஜிராவ் அவர்கள் தொடர்ந்து படிக்க வைத்தனர். சிவாஜிராவும் சிறு சிறு தவறுகள் சேட்டைகள் செய்தாலும் ஓரளவு படிக்கவும் செய்தார். இப்படியே 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை ஆச்சரியா பள்ளிக்கூடத்தில் தனது படிப்பை நிறைவு செய்தார். இந்த காலகட்டத்தில் சிவாஜிராவ் செய்த இளம் வயது குறும்புகள் இன்னமும் பேசப்படுகிறது. 1995ஆம் ஆண்டு அவர் 10ஆம் வகுப்பு தேர்வில் வெற்றி பெற்றார். அடுத்து அவரை பியூசி சேர்த்து படிக்க வைக்க அவரது தந்தை ரணோஜிராவ் மிகவும் ஆசைப்பட்டார், விரும்பினார். தீர்க்கமான முடிவிலும் இருந்தார். அந்த காலத்தில் பியூசி என்பது 10ஆம் வகுப்புக்கும் கல்லூரி படிப்புக்கும் இடையேயான படிப்பாக இருந்தது. சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவர்களை கல்லூரி படிப்புக்கு தயார்படுத்தும் வகையில் பியூசி படிப்பு இருந்தது.
பியூசி படிப்பு என்பது 2 ஆண்டுகள் படிப்பாகும். அதைதான் இப்போது +1 +2 என்ற மாற்றி இருக்கிறார்கள். அந்த பியூசி படிப்பில் சிவாஜிராவ் அவர்கள் சேர்க்கப்பட்டார். சிவாஜிராவ் நன்றாக படித்துவிட்டால் அதன் பிறகு அவரது வாழ்க்கையை அவர் பார்த்து கொள்வார் என்று தந்தையும் சகோதரரும் மிகவும் நம்பிக்கையோடு இருந்தனர். ஆனால் விதி வேறு விதமாக விளையாடியது. சிவாஜிராவுக்கு புது புது நண்பர்கள் கிடைத்தனர். அவர்களால் சிவாஜிராவின் போக்கு மீண்டும் மாறியது. அவரிடம் இருந்த சில தவறான குணத்தை மாற்றவே முடியவில்லை. சிவாஜிராவ் இஷ்டத்துக்கு வெளியில் சுற்றுவதையும் குடும்பத்தினால் தடுக்க முடியவில்லை. ஒரு காலகட்டத்தில் சிவாஜிராவுக்கு படிப்பு மீது ஆர்வம் குறைந்தது. பியூசி படிக்க செல்ல மாட்டேன் என்று கூறினார். குடும்பத்தினர் எவ்வளவோ அறிவுரை கூறினார்கள். ஆனால் சிவாஜிராவ் மனம் மாறவில்லை. படிப்பை தொடர மாட்டேன் என்று உறுதியாக கூறிவிட்டார். கல்வி கட்டணம் செலுத்துவதற்காக கொடுக்கப்பட்ட பணத்தை எடுத்துக்கொண்டு பெங்களூரிலிருந்து சென்னைக்கு வந்து புறப்பட்டு விட்டார். கையில் இருக்கும் பணத்தை வைத்துக்கொண்டு நன்றாக சாப்பிட்டார். தியேட்டர்களுக்கு போய் எம்ஜிஆர் அவர்கள் படம் பார்த்தார். கையில் இருந்த பணமெல்லாம் சில நாட்களிலேயே தீர்ந்து போனது. மீசை அரும்பிய அருமையான அந்த இளம் நாட்களில் சிவாஜிராவ் அவர்கள் மூக்கணாங்கயிறு இல்லாத காலியாக சுற்றி வந்தார். கையில் பணம் இருந்தால் தானே துள்ளாட்டம் போட முடியும். கையில் பணம் இல்லாமல் என்ன செய்ய முடியும்? மீண்டும் பெங்களூருக்கே திரும்பி சென்றார். அவர் வீட்டில் சேர்த்து கொண்டார்களா என்பதை நாளை பார்க்கலாம். இதோங்க ரஜினி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது. மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் டாடா பை பை சொல்லி விடைபெறுகிறேன். நான் உங்கள் மோகனா. நன்றி.